அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக அனைவரும் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் பங்கேற்று மிகச்சிறந்த கவிஞர் என்று சொல்லுவதை விட, மிகச்சிறந்த எழுத்தாளர் என்று சொல்லுவதை விட, மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்லுவதை விட, ஆகச்சிறந்த மனிதருக்கு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் எங்களையும் ஒரு அங்கமாக இணைத்திருப்பதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சிற்பி அவர்கள், அவரை நீங்கள் எந்த சட்டகத்திற்குள் அடக்க நினைத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி எங்களை போன்ற இளைஞர்கள் அவரை ஏன் ஆகச்சிறந்த மனிதர் அப்படின்னு கொண்டாடுறோம்னா, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. அது வரலாற்றில் இருந்தாலும் சரி, இப்பனாலும் சரி, வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன். நம்ம வயது ஒரு 30க்குள்ள தான் இருப்போம். எனக்கு மட்டும் இல்லை, பேரறிஞர் அண்ணா 30 வயதுக்குள் இருந்தபோதுதான் தந்தை பெரியார் அவரை தோள் மீது நிறுத்தி காட்டினார். முத்தமிழறிஞர் கலைஞர் 30 வயதுக்குள் இருந்தபோதுதான் பேரறிஞர் அண்ணா கலைஞரை தன் தோள் மீது எழுப்பி காட்டினார். இப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எல்லோருமே அவர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை விட இளையவர்களை தோள் மீது தூக்கி நிறுத்தி காட்டக்கூடிய சிறப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் தான் இருக்கிறது. அந்த வகையில் ஐயாவினுடைய 90வது ஆண்டு நிறைவு விழா. இந்த விழாவில் பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு மனமகிழ்வோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்னா, இதுதான் முதல் முறையாக ஐயாவை நான் நேரில் பார்க்கிறேன். அவரிடம் இருந்து ஏதோ ஒன்றை பெற்று செல்ல வேண்டும். அவரிடம் நிறைய கற்றுக்கொண்டே இருக்கிறோம். பெற்று செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தா, பணமோ பொருளோ பெற்று சென்றால் தீர்ந்துவிடும். அவரிடமிருந்து ஆகச்சிறந்த பண்பை நான் பெற்று செல்கிறேன் என்பதை அவரிடத்தில் சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாலே, என்னோட அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். ரிட்டைர்மெண்ட் ஆன உடனே என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டா, அன்னைக்கு வரைக்கும் ஓடி ஆடி வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. ரிட்டைர்மெண்ட் டேக்கு அடுத்த நாள் வயசாயிடுச்சுன்னு அவங்களே நம்புவாங்க. ரிட்டையர்ட் ஆகிற எல்லாருமே, ஓய்வு பெற்ற எல்லோருக்கும் அது பொருந்தும். மன ரீதியாக, உளவியல் ரீதியாக, உடல் ரீதியாக மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு உளவியல் ரீதியான சிக்கல். ஐயோ, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, ஓய்வு பெற்றுட்டோம், வயசாயிடுச்சுன்னு. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் யாராவது அவருடைய குரலை கேட்டால் 90 நிறைவடைந்து 91 தொடங்கிவிட்டதுன்னு நம்புவாங்களா? அவருடைய நடையை பார்த்தால் 90 முடிஞ்சிருச்சுன்னு யாராவது நம்புவாங்களா? இது எல்லாமே என்னை போன்ற இளைஞர்கள் அவரிடத்திலிருந்து பெற்று செல்ல வேண்டிய செய்திகள். ஓடிக்கொண்டே இருங்கள், உழைத்துக்கொண்டே இருங்கள், படித்துக்கொண்டே இருங்கள், எழுதிக்கொண்டே இருங்கள், சமூகத்தை பற்றி எழுதிக்கொண்டே இருங்கள். வயது ஒருபோதும் மூப்படையாது என்பதற்கு வாழும் சான்றாக இருக்கக்கூடிய ஐயா கவிஞர் சிற்பி அவர்களுக்கு அனைவரோடு இணைந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்கள், எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களின் சார்பிலும் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறேன், என்னை விட மூத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளர், உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் தோழர் அறம் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய அருள்மிகு மாசாணியம்மன் கோவில் மேனாள் அறங்காவலர் குழு தலைவர் ஐயா முரளிகிருஷ்ணன் அவர்களே, ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர், ஆகச்சிறந்த மனிதர் ஐயா ஆர்கே ராமசாமி அவர்களே, இந்த அமர்வில் பேச வருகை தர இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கும், அம்மா குரு ஞானாம்பிகா அவர்களுக்கும்,
இங்கே அமர்ந்து இந்த உரையினை கேட்டு மகிழக்கூடிய ஆகச்சிறந்த சான்றோர் பெருமக்களுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த மேடையே ஒரு சமத்துவமான மேடை. ஒருவர் அறங்காவலர் குழுவினுடைய மேனாள் தலைவர் மதிவதனி, அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே புரியும். இன்னொருவர் கல்வி நிறுவனங்களினுடைய தலைவராக இருந்தவர். ஐயா எங்கிட்ட கேட்டாங்க, எப்பவுமே கருப்பு தான் போடுவியாமான்னு சொல்லி. அவர்களுடைய அந்த அன்பை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பை பாருங்க. பல இடங்களில் கருப்பு அப்படின்னாலே சகுனம் சரியில்லைன்ற மாதிரியான ஒரு நிறமாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. பலருக்கு அதுல நம்பிக்கை கூட இருக்கலாம். ஆனா இது உண்மையாக என்ன நிறம்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுடைய நிறமே கருப்பு தான். நம்ம இன்னைக்கு பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்குறோம், முகத்துக்கு முகப்பூச்செல்லாம் போடுறோம், ஆனால் நம்முடைய நிறம் கருப்பு. இப்போ இதை சில இடங்கள்ல எப்படி கேட்பாங்கன்னா, என்ன கருப்புல தான் வருவியா அப்படி கேட்கலாம். ஏமா இன்னைக்கு கூட கருப்புல தான் வருவியா அப்படி கேட்கலாம். பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கு கருப்புல தான் வருவியா அப்படி கேட்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு எந்த வகையிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு, எப்பயும் கருப்புல தான் இருப்பீங்களோ அவ்வளவுதான் தமிழ்நாடு. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, சக மனிதருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்ற புரிதலோடு இருப்பதால் தான் இது தமிழ்நாடாக இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டில் தமிழ் காத்த தலைவர்கள் என்பது தலைப்பு. தமிழ் காத்த தலைவர்கள் அப்படின்னா அதனுடைய மறைபொருள் தமிழர்களை காத்த தலைவர்கள், தமிழ் மக்களை காத்த தலைவர்கள். இப்ப பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிற போது பலர் அரசியல் பேசுவார்கள். தமிழ்நாடு அப்படின்னா அண்ணா, சுயமரியாதை திருமணம்னா அண்ணா, இருமொழி கொள்கைனா அண்ணா. ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் இருமொழி கொள்கையை சட்டமாக்கி இருக்கிறேன், தாய்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறேன், சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்கிறேன். இந்த 3ஐயும் நாளைக்கே என்னுடைய ஆட்சி கூட பறிபோகலாம். வேறு ஒரு ஆட்சி இந்த 3 சட்டத்தில் எது ஒன்றில் கை வைத்தாலும் மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்ற அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் ஏற்படுகின்ற வரை தமிழ்நாட்டை அண்ணாதுரைதான் ஆள்கிறேன் என்று சொன்னவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அந்த கணக்குப்படி பார்த்தால் இன்றும் அண்ணாதான் ஆள்கிறார். அந்த அண்ணா இவ்வளவு சொல்றோம் அரசியல், ஆனா எனக்கே பெரிய வியப்பாக இருந்தது. ஏன் எனக்கே வியப்பா இருந்துச்சுன்னு சொல்றேன்னா, நான் பெரிய ஆளு, நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், அந்த கணக்கு இல்லை. அரசியலில் மட்டுமே அண்ணாவை பார்த்து பார்த்து படித்து அதன் மூலம் எழுதி பழகிய எங்கள் தலைமுறைக்கு அண்ணாவினுடைய இலக்கிய முகம் வேறு ஒரு பரிணாமத்தை தந்தது. இங்கே ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களுடைய கவிதைகளில் நீங்கள் எந்த கவிதையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் பாடிய கவிதையாக இருந்தாலும் சரி, இனிமேல் அவர் போகின்ற கவிதைகளாக இருந்தாலும் சரி, சமூகத்தை பற்றி பேசாமல் அவருடைய கவிதைகள் முடியாது. இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு முன்னோர்களாக தமிழ்நாட்டில் பலர் இருந்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஒருவராக பொள்ளாச்சி என்று சொன்னால் இது தமிழை காத்த மண், மொழியை காத்த மண். இன்னும் சொல்ல போனால் உலக வரலாற்றில் மொழிக்காக உயிரை கொடுக்க தயார் என்று அறிவித்த மிக சில இடங்களில் முதன்மை இடம் பொள்ளாச்சி. அந்த பொள்ளாச்சியில் ஐயா சிற்பி அவர்களை பற்றி பேசுகிற போது சமூகம் சார்ந்து அந்த கதைகள் இருக்க வேண்டும், கவிதைகள் இருக்க வேண்டும், சொற்கள் இருக்க வேண்டும்ன்றதுல அவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க. நேற்றைக்கு முதல் நாள் ஐயாவோட ஒரு உரை, அது 1.5 மணி நேர உரை, ஒரு நேர்காணல். அந்த நேர்காணலை முழுவதுமாக நான் பார்த்தேன். அதுல முதல் கேள்வி ஐயா கிட்ட கேட்கிறாங்க அந்த நெறியாளர், பலர் பார்த்திருக்க கூடும், பார்க்காதவர்கள் நிச்சயம் போய் தேடி பாருங்க, ஏன் இந்த மாதிரி தமிழ் படிச்சீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு புரியல, ஏன் ஐயாவை பார்த்து ஏன் தமிழ் படிச்சீங்கன்னு கேட்குறாங்கன்னா, அவர் பள்ளிக்கூடம் முடித்தது பாலக்காட்டில். பாலக்காட்டில் அவர் படித்த மொழி மலையாளம். மலையாளம் படிச்சுட்டு ஏன் தமிழ் படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் மலையாளம் படித்து விட்டு
இங்க திருச்சிக்கு போய் கல்லூரியில படிக்கிறப்போ அவரை மருத்துவர் ஆக்கணும்ன்றது அவங்க அப்பா அம்மாவோட விருப்பம், ஆசை. ஆனா அவருக்கு மன்னிக்கணும், தமிழுக்கு அவர் மீது ஆசை. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே நான் மருத்துவம் படிக்க போறேன்னு தான் அவங்க நினைச்சாங்க, நான் அதை விட்டுட்டு தமிழ் படிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த முடிவை இவர் எடுத்த போது அவருக்கு வயது ஏறக்குறைய 20 தான் இருந்திருக்கும். 20 வயதில் அவர் எடுத்த முடிவில் 90லும் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா 20 வயதுல முடிவெடுக்கிறது ரொம்ப எளிமை. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா கூட எந்த நடிகரை பிடிக்கும்னு எளிமையா முடிவெடுத்துடலாம், எந்த நடிகர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எளிமையா முடிவெடுத்துடலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு சமூகத்திற்கு பயனுள்ள முடிவாக இருக்கணும். 1, சமூகத்திற்கு பாதகம் விளைவிக்காத முடிவா இருக்கணும். 2, எல்லளவிலும் முனையளவிலும் எடுத்த முடிவு தவறாகாம இருக்கணும். அதான் 3. இந்த 3லும் வெற்றி பெற்று நிற்கிறார். அதனால் ஐயா சிற்பியாக நமக்கு கிடைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நான் எங்க அம்மா என்ன படிக்க வைக்கணும்னு நினைச்சது டாக்டர் ஆகணும். டீச்சர் வீட்டு பிள்ளைங்க பாதி பேரை டாக்டர் ஆக்கிடணுன்றதான் டீச்சரோட எண்ணமா இருக்கும். ஆனா டீச்சர் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு அது எண்ணம் இருக்காது. நான் எனக்கு பிடிச்சதான் படிப்பேன். இப்ப என்னுடைய குடும்பம் பெரியாரிய குடும்பம், எனக்கு பிடிச்சதை படிக்கணும்னு சொல்லி கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் தான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய உயிரி தொழில்நுட்பவியல் படிக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு திரும்ப நான் பிஎல் பண்ண போறேன். ஏன் கிடைச்ச வேலையை விட்டுட்டு போற? இல்ல, எனக்கு கிடைச்ச வேலை எனக்கு பிடிக்கல, அதனால நான் பிஎல் படிக்க போறேன், சமூகம் சார்ந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லி வரேன். இப்ப இத என்னிடத்தில் ஏன் இப்படி முடிவெடுக்கிறீங்க, இஷ்டத்துக்கு முடிவெடுப்பீங்களான்னு கேட்டா, இஷ்டத்துக்கு முடிவெடுத்தாலும் அது சரியான முடிவாக அமையும்னு இதோ பாருங்கள் உதாரணம் என்று இனிமேல் நான் காட்டுவதற்கான உதாரணமாக ஐயா கவிஞர் சிற்பி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு சுயநலம். ஏன்னா வெற்றி பெற்றவர்களை காட்டுகிற போது இந்த உலகம் நம்பும். இதுக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் என்ன சம்பந்தம்னா, இன்னைக்கு நான் பேசுறப்ப சொல்றேன், நான் பிஎஸ்சி எம்எல், பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎல் முடிச்சுட்டு எம்எல் முடிச்சுட்டு இப்ப ஒரு துறை எம்ஏ சைக்காலஜின்ற துறையை தொலைதூர கல்வி கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற பெருமை எனக்கு உண்மையாவே இருக்கு. ஏன் இருக்குன்னா, இவ்வளோ வேண்டாம் கொஞ்சோண்டு படிச்சுக்கிறேன்னு கேட்டப்ப என் பாட்டிய பள்ளிக்கூடத்துக்கு விடாத சமூகத்தில் நான் எவ்வளோ வேணாலும் படிப்பேன்னு சொல்லக்கூடிய உரிமையை பெற்று தந்தது தமிழ்நாடு. அதற்கு அடிப்படையாக அமைந்தது பேரறிஞர் அண்ணாவினுடைய எழுத்துக்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1945 அண்ணா அவர்கள் ஒரு கதை எழுதுகிறார். அது ஒரு புதினம். அதுக்கு அவர் வச்ச பேரு பார்வதி பிஏ. இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், என்னை போன்ற பெண்கள், பாட்டி வயசுல இருக்கவங்களுக்கும் சேர்த்துதான் அண்ணா அன்னைக்கு எழுதியிருக்காரு. பார்வதி பிஏ. சரஸ்வதிகளே பிஏ படிக்க முடியாத மண்ணாக இருந்தது. ஆனால் பார்வதிகளை பிஏ ஆக்கிறதுக்கு அண்ணா யோசிக்கிறாரு. இப்ப நானும் யோசிச்சேன், ஏன் பார்வதி பிஏ, வேற பேர் வச்சிருக்கலாம்ல, பிஏன்னு ஏன் அழுத்தமா சொல்றாருன்னா, அன்றைக்கு கதைகளில் தான் பெண்களை படிக்க முடிக்க வைத்தது. படிக்க அவங்க அங்கதான் முடிஞ்சிச்சு. இப்ப யோசிச்சு பாக்குறேன், 45ல தமிழ்நாட்டினுடைய கல்வி சதவிகிதம் மிக சொற்பம். சுதந்திரமடைந்த இந்தியாவில் படிக்க எழுத தெரிந்தவர்கள் 15% கீழே. 1901 படிக்க எழுத தெரிந்தவர்கள் 1% கீழே. 1% கீழே இருந்தவர்கள், 15% கீழே இருந்தவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் பெண்கள் படித்த மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இது அண்ணாவினுடைய தொலைநோக்கு கனவு, பெண்கள் படிக்கணும். அந்த கனவு எங்க இருந்து வந்துச்சுன்னா, தந்தை பெரியார் கிட்ட இருந்து வந்துச்சு. வீட்டுல 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் இருந்தா முதல்ல அந்த பெண்ணை படிக்கவை. அந்த ஒரு பெண் தான் பார்வதி. அந்த பார்வதி சும்மாலாம் இல்ல, பிஏ படிக்கணும்னு அண்ணா கனவு கண்டார். இன்னைக்கு பிஏ சாதாரணம், 45ல பள்ளிக்கூடமே பெரிய விஷயம். அதில் வரக்கூடிய ஒரு உரையாடல், இந்த அம்மா பார்வதியை ஒருத்தர் திருமணம் பண்ணிக்க நினைக்கிறாரு. இந்த அம்மா கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அந்த உரையாடல் எப்படி தொடங்குதுன்னா, பெண் பார்த்தாகி விட்டதா அப்படின்னு இந்த அம்மா அவர்கிட்ட கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, என்ன நக்கலா, என்ன ஏன் எதுக்கு நக்கலான்னு கேட்குறீங்க, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. யோசிச்சு பாருங்க,
என்கிட்ட வந்து இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க என்கிட்ட. இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, கல்யாணம் பண்ணிக்கல இன்னொன்னு சொல்லுவேன். ரெண்டு அர்த்தம். ஆகலன்னா பிள்ளைங்க சொல்லும், ஆகலன்றதுக்கும் பண்ணிக்கலன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் ஆகலைன்னா, ஐயோ நான் என் சொந்த ஊர் பழனி, நம்ம ஊருக்கார பிள்ளை கல்யாணம் ஆகலையே, நீங்க இருக்க யாராவது மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிடக்கூடாதுல்ல, பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல போலன்னு. அப்ப ஆகலைன்னா அது அர்த்தம். பண்ணிக்கலன்னா எனக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், செயல்பட்டு இருக்கேன், எனக்கு எப்ப விருப்பமோ அப்ப பண்ணலாம்னு இருக்கேன்றதுக்கு பேரு தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இப்ப இந்த சிந்தனை 2025 மதிவதனிக்கெல்லாம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருந்தது திராவிடம் பேசிய இந்த தலைவர்களுடைய எழுத்துக்கள். அதுல அண்ணா சொல்றாரு, பார்வதி வந்து கிண்டல் பண்றியான்னு கேட்ட உடனே, இல்ல நான் உங்களை தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியா, என்ன திருமணம் பண்ணணும்னா நான் ஒரு விரதம் இருக்கேன், அந்த விரதத்தை ஏத்துக்கிட்டவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன விரதம் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, யார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காசை வச்சு இந்த மாகாணத்தில் பொது காரியத்துக்கு அதிகமான பொருள் செலவிடுகிறார்களோ அவர்களையே கல்யாணம் செய்து கொள்வதென்று நான் சபதம் செய்திருக்கிறேன். சொன்னது ஆண் இல்ல பெண். அதுக்கடுத்து அது நிறைவேறதுக்கும் உங்க ஆசை நிறைவேறதுக்கும் உங்ககிட்ட காசு இருக்கு. இந்த இரண்டு சொற்களையும் தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். பார்வதியின் ஆசை யார்கிட்ட காசு நிறைய இருக்கோ அவங்க பொது சேவை பண்ணணும்னு, திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவரோட ஆசை திருமணம் பண்ணிக்கணும்ன்றது. இந்த ரெண்டு ஆசை நிறைவேறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்றாங்க அந்த அம்மா. உடனே ஒரு டக்குன்னு கேட்கிறாரு, நிஜமாகவா பார்வதி? நிச்சயமாக சொல், என்னென்ன கோயிலுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல், இந்த வினாடியே செய்கிறேன். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, என்னை விட மூத்தவர்களே, யாருக்கேனும் மாற்று கருத்து இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், இருந்ததை அப்படியே சொல்லுகிறேன். நிஜமாவா? எந்த கோயிலுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லு, நான் செஞ்சிடறேன் அப்படின்றார். ஏன்னா நம்ம நல்ல காரியம்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த பார்வதி பதில் சொல்றாங்க, கோயிலுக்கு என்ன குறை வந்து விட்டது? குடிசைகளை கவனியும் முதலிலே, ஏழைகளுக்கு வழி செய்ய வேண்டும். நான் நாளைக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன், அதன்படி தர்மம் செய்யுங்கள். 6 மாதமான பிறகு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேளுங்க, நல்லது செய்வதென்றால் கோவிலுக்கு செய்வது என்று மட்டுமே நம்பப்பட்டிருந்த காலத்தில் கோவிலை பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க, இந்த குடிசையில் இருக்கக்கூடிய ஏழைக்கு உதவி செய் என்று சொல்லக்கூடிய பெண்களை கதாபாத்திரமாக வைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். இன்னைக்கு இந்த அறிவார்ந்த அரங்கத்திலே எனக்கு முன்னால் கவிதை பாடிய கவிஞர்கள் பல இடங்களில் சுட்டிக்காட்டியதை நானும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சாமிக்கு பிரச்சனை என்று நம்மை அழைத்தால், சாமிக்கு பிரச்சனை நம்மளை அழைத்தால், நமக்கெல்லாம் பிரச்சனைனாதான் சாமி கிட்ட போவோம், சாமிக்கு பிரச்சனை வராது என்று சொல்லக்கூடிய தெளிவை பேரறிஞர் அண்ணாவின் கதைகளும் கவிதைகளும் இலக்கியங்களும் இந்த மண்ணில் விதைத்தது. நேரத்தின் அருமை கருதி இன்னும் 2 பேர் பேச வேண்டும் என்பதால் 2 செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்படி பேசினதுனால தமிழ்நாட்டில் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, இந்த எழுத்துகளால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னா, இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு, இந்த தத்துவம் எல்லாம் நம்ம பேசுவோம், நீண்ட கதைகளாக சொல்லுவோம், விவரித்து சொல்லுவோம். அண்ணா 10 வரியில சொன்னார். ஒரு கம்பு இருக்கு, ஏதோ ஒரு கம்பு, ஒரே ஒரு கம்பு இருக்கு, 2 பேர் அந்த கம்பு வேணும்னு கேட்கிறாங்க. முதல்ல வரவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கரடு முரடான பாதைகளில் ஏறி கடும் வெயிலில் நடக்க முடியாம நடந்து வந்து இனிமே ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா கம்பின் துணை தேவைன்னு நிக்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் ஆடை அலங்காரத்தோடு பயங்கர பந்தோஸ்தபோடு வந்து, இங்க பாருங்க இந்த கம்பு என் கையில இருந்தா அலங்காரமா இருக்கும், அழகா இருக்கும்னு சொல்ற ஒருத்தர். இந்த இருவரில் யாருக்கு முதலில் கம்பு தேவை? இவ்வளவுதான் கேட்டார். இந்த கம்பு யாருக்கு தேவை அப்படின்னு புரிந்து கொண்ட மனிதர்கள் சொல்லுவார்கள், தமிழ்நாடு சமூக நீதியால் என்ன சாதித்தது. 3வது, அண்ணாவிடத்தில் எது உங்களுடைய வசந்த காலம், இது பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்கன்னா, தந்தை பெரியாரோடு இருந்த காலம் தான் பேரறிஞர் அண்ணாவின் வசந்த காலம். இது எல்லோரும் தெரிந்ததுதான். இளைஞர்களே, அதில் குறிப்பான ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம ரொம்ப சொபஸ்டிகேட்டடா வாழ்றோம். நான் உட்பட, நீங்கள் உட்பட இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு ஒரு கஷ்டமும் தெரியாத அளவிற்கு குடும்பம் பார்த்துக்கிறாங்க,
அரசு பார்த்துக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இன்னும் பல பிரச்சனைகளே நமக்கு தெரியறது இல்லை, ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் ஜாலியா இருக்கப்ப நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா, தமிழ்நாடு என்ன சாதிச்சுது அப்படின்னு கேள்வி கேட்கிறப்பதான் அண்ணா சொல்லக்கூடிய இந்த பதிலை சொல்லுகிறேன். இன்றைக்கு மேடை கிடைக்கிறது, மேடையில் பேச வாய்ப்பு கிடைக்கிறது, என்ன வேண்டுமானாலும் பேசுகிறார்கள், எப்படி வேண்டுமானாலும் பேசுகிறார்கள். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. அண்ணா எழுதுகிறார், இது அண்ணாவினுடைய எழுத்து. பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் சேர்ந்த பிறகு எழுதப்பட்ட முதல் கட்டுரை. இணைந்த பிறகு சேர்ந்த பிறகுன்னு சொல்லுவதை அண்ணா விரும்பல. அவர் முன்னாடியே வச்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்றாங்க, அண்ணாவும் ஐயாவும் 18 வருஷத்துக்கு பிறகு சேர்ந்துட்டாங்க. இப்ப அண்ணா சொல்றாரு அதே மேடையில் எழுந்து, என்னோடு வந்தவர் 3 முறை அழுத்தி அழுத்தி சொன்னார் நான் ஐயாவோட சேர்ந்துட்டேன்னு. எப்போது நான் ஐயாவை விட்டு பிரிந்தேன் சேர்வதற்கு, வெளி தோற்றம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை மலர்ல ஒண்ணு எழுதுறாரு. இளைஞர்கள் கேட்டுக்கங்க, அந்த காடு மேடுகளில் நான் அவருடன் தொண்டாற்றிய போது வண்ண வண்ண பூக்கள் குலுங்கி மகிழ்வதை கண்டேன், நறுமணம் எங்கும் பரவிட கண்டேன். தொண்டுகள், கொள்கை மலர்கள், சாதனைகள், எதிர்ப்புகள் ஆயிரம் இருந்தாலும் கூட அங்கே அதுதான் வசந்தம் என்று சொன்னார். அண்ணா சொல்லுகிறார், இதெல்லாம் தான் வசந்தம். எது? கொள்கை, தொண்டு, எதிர்ப்பு, சாதனை. அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வந்துட்டாலே பெரிய வெற்றி. கூட்டத்துக்கு கிளம்புனா தாடி போயிடும், தடி போயிடும், உயிர் போயிடும் பயமுறுத்துவாங்க. எங்களுக்கு கடிதம் வரும், இந்த மாதிரி அண்ணாவுக்கு வந்தாருன்னா அவ்வளவுதான் அவருன்னு கடிதம் வரும். இந்த ஐயாவாவது சும்மா இருக்கலாம்ல, என்கிட்டயே அந்த கடிதத்தை கொடுத்து இங்க பாருப்பான்னு கொடுப்பாரு. நானும் வாங்கி பார்த்துட்டு என்றும் எதுவுமே தெரியாதது போல ஆமா யான்னு முடிச்சிருவேன். இதையெல்லாம் கொடுத்த பிறகு பெரியார் என்ன சொல்லுவாராம், வருகிறாயா என்று என்னை கேட்க மாட்டார், வருவேன் என்று நன்றாக தெரிந்த காரணத்தால். அண்ணாவுக்கு இலக்கியம் தெரியுமா என்று கேட்பவர்கள் இதை வாசிக்க வேண்டும். இதுதான் இலக்கியம். மக்களுக்கு புரியணும், மக்களுக்காக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் இருக்கணும். அதுதான் இலக்கியம். ஒரு சாரருக்கு மட்டும் இருந்தால் அது இலக்கியம் அல்ல. ஒரு சாரர் மட்டும் படிக்க முடிஞ்சா அது படிப்பு இல்லை. ஒரு சாரர் மட்டும்தான் போக முடிஞ்சா அதற்கு பெயர் கோவில் அல்ல. எல்லோரும் படிக்க முடிந்தால்தான் அது படிப்பு, எல்லோருக்கும் புரிந்தால்தான் அது இலக்கியம், எல்லோரும் செல்ல முடிந்தால்தான் அது கோவில். அந்த வகையில் அண்ணா எழுதியது வரியான்னு கேட்க மாட்டாராம் ஐயா, வருவேன் அவருக்கு தெரியும். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஆர்.கே. சண்முகம் செட்டியார் ஐயா, அவருடைய பெயர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பதால் ஐயா சிற்பி அவர்கள் இருக்கிற மேடையில் அதை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஏன்னு கேட்டா, கடந்த 2 மாதத்திற்கு முன்னால் உங்களை போன்ற சான்றோர்கள் ஏறி நின்று பேசிய சாஸ்திரி அரங்கத்தில் நானும் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் என்பதை ஐயா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மேடைக்கு பேச போனேன், அதுவும் அரசு விருந்தினராக போனேன். மேடைக்கு போன உடனே அந்த மேடையில் இருந்தவர்கள் சொன்னார்கள், பேரறிஞர் அண்ணா பேசிய மேடை, கலைஞர் வந்த மேடை, தமிழ் சான்றோர்கள் வந்த மேடை என்று சொன்னார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம் பல மனிதர்களை, ஆகச்சிறந்த சிந்தனையாளர்களை தமிழ்நாட்டுக்கு தந்தது. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கான்வெகேஷன், இந்த பின்னாடி வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பட்டமளிப்பு விழாக்கு போயிருப்பீங்க. நம்ம இப்ப நடக்கிற பட்டமளிப்பு விழால என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அன்னைக்கு பட்டமளிப்பு விழாக்களே ஒரு பரப்புரை பிரச்சாரம் தான். அதுல ஐயா ஆர்.கே. சண்முகம் அவர்கள் பேசுறாரு, இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு, இது என்னைக்கு விடுபடுதோ அன்னைக்குதான் உண்மையான ஜனநாயகம் சுதந்திரமும் கிடைக்கும் அப்படின்னு பேசுறார். இத அண்ணா அவர்கள் ஒரு கட்டுரையாக எழுதுகிற போது வர்ணாசிரமம்ன்ற ஒரு தலைப்புல எழுதுறாரு. அந்த கட்டுரைக்குள்ள நான் போல, இந்த செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். அகநானூற்றில் ஒரு பாடல் வரும். அது என்ன பாடல்னா, ஒரு மன்னன் போயிட்டு இருப்பாரு தேர்ல, அந்த பாகனை பார்த்து சொல்றாராம், வேகமா தேர ஓட்டு, நான் சீக்கிரம் போனோம், வீட்டுல என்னுடைய இல்லால் காத்து கொண்டிருக்கிறாள், அவங்க அப்பா கிட்ட ஏக்கமா கேட்கிறா எப்பப்பா அவர் வருவாரு, வளர்க்கக்கூடிய கிளியை எடுத்து கேட்கிறாள் எப்பப்பா அவர் வருவாரு, இப்படி எனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவளை பார்க்க நான் செல்ல வேண்டும். இதுக்கும் ஐயா ஆர்கேஎஸ் பேசுனதுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணா சம்பந்தப்படுத்துகிறார். அப்ப அந்த வேகமா தேர ஓட்டுன்னு தேர் ஓட்டிக்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி ஒரு ஆண்மான் பெண்மானுக்கு காவல் இருக்கான்.
எப்படி காவல்னு கேட்டீங்கன்னா, பெண்மான் தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அம்மாமார்கள் அப்படிலாம் தூங்கிட்டு இருந்தோம்னா காவலா இருப்பாங்கம்மா? தூங்கவே முடியாது முதல்ல, அப்புறம் எங்க அவர் காவல் இருக்கிறதுன்றீங்களா? இப்ப எதுக்கு பெண்மான் தூங்கிட்டு இருக்கப்ப ஆண்மான் காவல் இருக்குதுன்னா, அருவியில் குளிச்சுட்டு வந்து அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தூங்க வச்சு ஆண்மான் காவல் காக்குதான். இப்ப இவர் சொல்றாரா அந்த மன்னன், அந்த ஆண்மான் எப்படி பெண்மானை பாதுகாக்கிறது, ஆனால் நானும் அவளை விட்டுட்டு இங்க வந்துட்டேன், சீக்கிரம் தேரை ஓட்டு அப்படின்னு சொல்றாராம். இது அண்ணா எப்படி தொடர்பு படுத்துகிறார் என்றால், பாகனை பார்த்து வேகமாக தேரை ஓட்டு என்று சொன்னால் சொன்ன இடம் வந்து விடுமா? நீங்கள் பதவியில் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் பேசி மட்டும் கொண்டிருந்தால் எல்லாம் நிறைவேறி விடுமா? நீங்கள் ஒரு காலத்தில் தந்தை பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தில் பயணித்தீர்கள். நீங்கள் பேசக்கூடிய இது பாகனே வேகமாக தேரை ஓட்டு என்றோடு இல்லாமல் மக்களுக்காக நீங்கள் இதை பேசியாக வேண்டும், இதை செய்தாக வேண்டும் என்று அகநானூற்றை புறநானூற்றோடு இணைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. இந்த சிந்தனை, இந்த எண்ணங்கள், இந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படி வரும்? தமிழை படித்தால் வரும். தமிழில் இருக்கக்கூடிய குறையோ நிறையோ அதை பேசுவதற்கு துணிச்சல் வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய ஐயா அறம் அவர்கள் ரொம்ப துணிச்சலோடு சொன்னார், எது நம் அடையாளம்? வள்ளுவம் தான் அடையாளம் என்று ஐயா ஜீவா அவர்கள் சொன்னார். பெரியாரிடம் கேட்டார்கள், எது உங்களுக்கு மதம் வேண்டாமா? ஒருவேளை உங்களுக்கெல்லாம் அவருக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உங்களுக்கெல்லாம் ஒரு மதம் வேண்டும் என்றால் என்ன மதம் என்று கேட்டால், தமிழர்களே சொல்லுங்கள், நான் குறள் மதம் என்று. ஏன் திருக்குறளை தூக்கி பிடிக்கிறோம்? மற்றதை விட, மற்ற இலக்கியங்களை விடனா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது வள்ளுவம் தான். அதனால் அதை தூக்கி பிடிக்கிறோம். எனவே அருமை சான்றோர்களே, குறிப்பாக இளைஞர்களே, இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகள் செவிக்கு விருந்தாக நாம் வெளியே சென்றவுடன் ஏப்ப விட்டுறக்கூடாது. அதை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த தலைமுறை நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் தான் ஐயா 90வது பிறந்தநாள் விழாவை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருடைய 100ஆண்டு விழாவிலும் நாங்கள் வருவோம், வாழ்த்துவோம் என்பதை பதிவு செய்து, பேரறிஞர் அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆள்கிறார் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்பு தோழி மதிவதனா,